நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் நம்ம தொழக்கூடிய ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் நம்ம கிட்ட இருந்து அகற்றப்படுகிறது. இது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடியான் தொழுகின்றவனாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கின்றான். அப்போது அவனுடைய பாவங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு அவனுடைய தலையின் மீதோ அல்லது அவனுடைய தோல் புஜத்தின் மீதோ வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அந்த அடியான் ருக்கு செய்யும் போதும் சுஜூது செய்யும் போதும் தலையில் மீதும் தோல் புஜத்தில் மீதும் இருந்த பாவங்கள் அவங்கிட்ட இருந்து உதிர்ந்து விழுந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லா. இவ்வாறு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலம் கழிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி முஸ்லீமான நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உலு செய்யறது. இரண்டாவது, நம்ம தூங்க போகக்கூடிய படுக்கைய 3 முறை தட்டி விடுவது அல்லது உதறி விடுவது. மூன்றாவது, நம்முடைய 2 உள்ளங்கைகளையும் இணைத்து ஃபர்ஸ்ட் அதுல குல்ஹுவல்லாஹு அஹத், இரண்டாவது குல் ஆவுது பிரப்பின் ஃபலக், மூன்றாவது குல் ஆவுது பிரப்பின் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதுவது. அதன் பின்பு தூங்கும் முன் துவாவை ஓதி நம்முடைய உடல் முழுக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் 3 முறை தடவிக்கொள்வது. இதன் பிறகு 34 முறை அல்லாஹு அக்பர், 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ர்களை ஓதி இதன் பின்பு கடைசியாக ஆயத்துல் குர்சியை ஓதி நம்முடைய வலது கையை வலது கன்னத்திற்கு கீழ் வைத்து தூங்குவது. மறக்காம கண்டிப்பா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்ய வேண்டுமா? அப்போது இந்த 6 விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். 1. தர்மம் செய்பவர்களுக்கு பிரதிபலனை அளிக்க வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கின்றனர். 2. மஸ்ஜிதில் கடமையான தொழுகையை நிறைவேற்றி அதே இடத்திலேயே உழு நீங்காமல் அமர்ந்திருப்பவர்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கின்றனர். 3. உழுவுடன் தொழுகையை எதிர்பார்த்திருப்பவருக்கு மன்னிப்பையும் கருணையையும் வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கின்றனர். 4. தொழுகையில் முதல் வரிசையில் நிற்பவருக்காக மலக்குமார்கள் அருளை வேண்டுகின்றனர். 5. தொழுகை வரிசையில் வலது பக்கம் இருப்பவருக்கு மலக்குமார்கள் துவா செய்கின்றனர். 6. கண்ணெதிரே இல்லாத தன் சகோதரருக்காக பிரார்த்திப்பவருக்கு அதே போல உமக்கும் கிடைக்கட்டும் என மலக்குமார்கள் துவா செய்கின்றனர்.